ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி மொத்தம் 2 சம்பவம் நடந்துச்சு. அதில் சம்பவம் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். செய்யும்போது எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவை தெரித்து கையில் புண்ணாகிடுச்சு. இது கூட பரவாயில்லைங்க. 2வது சம்பவம் தான் அல்டிமேட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன். வாங்கிட்டு போயிடுவாங்க. வில்லேஜுங்கிறதால கொடுத்த உடனே கேட்டுகிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் ஒரு பாட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்க. 2-3 டேஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் கீழே வச்சுட்டேன். எப்பயும் போல் நான் ஸ்டிச் பண்ணும் போது பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் மாடிக்கு போவேன். அதே மாதிரி தான் நான் எப்போவுமே லாக் பண்ணிவிட்டு தூங்க வைப்பேன். மேபி என்னை மீறி சம்டைம்ஸ் தூங்கிடுவேங்கிறதால எப்போயாவது தான். வில்லேஜ் அப்படிங்கிறதாலே தூங்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். என்னை மீறி நான் தூங்கிட்டேன். அன்றைக்கி வெளியில் பார்த்தா அந்த பாட்டி உட்காந்துருக்காங்க போல். எனக்கு சென்ஸ் ஆகலை. படியில் உட்காந்துருக்காங்க. வந்தவங்க காலிங் பெல்லும் அடிக்கலை, குரலும் கொடுக்கல, அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கும் சென்ஸ் ஆகலை. ஆக்சுவலி தூங்க வச்சுட்டு இருந்தால் கூட எனக்கு ஒரு 30 மினிட்ஸில் தூக்கம் கலைஞ்சிருச்சு, ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற பதட்டத்தினால. சரின்னு எந்திரிச்சு வந்துட்டேன். இருந்தாலும் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டே போயிடுவோம் அப்படிங்கிறதால நான் வேலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எடிட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். துணி மடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் எனக்கு வளையல் சத்தம் கேட்குது. எனக்கு ஒரு மாதிரி நடு மதியானமாக இருக்குது, வேறு சவுண்டே இல்லை. எல்லோரும் மாடு இந்த மாதிரி நிறைய வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நான் எப்போ ஃப்ரெண்ட் டோரை திறக்கவே இல்லை. குரங்கு பிரச்சனை இருக்கிறதால அந்த க்ளோஸ் பண்ண டோர் க்ளோஸ்லேயே இருந்துச்சு. யாராவது வந்தாங்கன்னா கேட் சத்தம் கேட்க போதுன்னு நான் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டேன். பேக் டோரை போய் திறந்து பார்க்குறேன். ஒருவேளை பக்கத்தில் யாராவது வேலை செய்கிறாங்களோ, பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. அங்கேயும் யாரும் தென்படலை. திரும்பவும் வந்தேன். திரும்பவும் துணி மடித்தேன். கொஞ்சம் நேரம் வீடியோ பார்த்தேன், எடிட் பண்ணேன், போயிட்டேன். நான் என்னை மீறி ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அந்த வளையல் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கேட்குதே அப்படி. சரி, இங்கேனா வேலை செய்கிற சவுண்ட் நினச்சி நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அட்லாஸ்ட் ஃப்ரீயாக விட்டுட்டு நான் ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு, பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் செய்கிறேன். பாட்டி வெளியே உட்காந்துருக்காங்க. வாய்ஸ் கொடுத்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நேரமாக வளையல் சவுண்ட் கேட்டுது. நான் வேறு அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறேன். ஹாலில் தான் உட்காந்துருந்தேன், இங்கே தான் உட்காந்துருந்தேன், கதவை தட்டினா கூட கேட்டிருக்கோம், நீங்கள் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, நீ குழந்தை தூங்க வச்சுட்ருப்ப, எப்படி ஈவினிங் ஆகிடுச்சுல வெளியே வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 1/2 hourக்கு மேலே உட்காந்துருப்பாங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா நான் உட்காந்து 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம், இல்லை எந்திரிச்சு போய் ஈவினிங் வந்திருக்கலாம், அதே ஊர் தான். சரின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அந்த ப்ளவுஸும் எடுத்து கொடுத்துட்டேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்தது என்றைக்கோ ஒரு நாள். அவங்களுக்கும் காது கேட்காது. அவங்க பெல்லும் அடிக்கலை, குரலும் கொடுக்கல. ஆனால் என்ன தெரியுமா நடக்கும், ஒரு 1 டைம் தான் அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு 4 பேர்கிட்ட இல்லை 2-3 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. நான் போனேன் ஒரு நாள், ஜாக்கெட் வாங்க, இந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சு, நான் போனது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது எனக்கு அப்புறமா பெரிய டென்ஷனாக இருக்கும். வில்லேஜில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா பகலில் தூங்கக்கூடாது. கஸ்டமர் வந்தாலும் நீங்கள் வாங்கவே விரும்பினாலும் சரி, விரும்பலைனாலும் சரி, அவங்க வர டைமுக்கு நீ வீடு எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்பாங்க. நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் பாப்பா கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறீங்களா, பாப்பாவை தூங்க வச்சுட்டு கீழே தூங்க வச்சுட்டு மேலே போறியா, இல்லை தூக்கினே போயிடுவியா, நிறைய டீட்டெயில் கேட்பாங்க. உங்களை மீறியே நீங்கள் நிறைய டீட்டெயில் கொடுத்து தான் ஆகணும். அதையும் மீறி நம்ம ஒரு 4 பேர்கிட்ட மதியத்தில் பட்டு தூங்கிறா போல், நம்ம போகிறது கூட தெரியல அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் சொல்லி விட்டுருவாங்க. இந்த பாட்டி இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நான் பயந்து போயிட்டேன். ரொம்பவே பயமாகவே இருந்துச்சு. 2-3 டைம் நான் பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ண எனக்கு தோணலை. ஏன்னா எப்படியும் என் கேட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு சவுண்ட் கேட்கும்ன்ற கான்ஷியஸில் இருந்துட்டேன். இவங்க அப்போவே கேட் ஓப்பன் பண்ணி வந்ததால், நான் பாப்பா கூட தூங்கிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணதால் எனக்கு தெரியல போல். இன்கேஸ் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி தூங்குனது, நம்ம வீட்டில் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறது, ஆல்ரெடி நமக்கே அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். இவ்வளோ ப்ளவுஸ் வாங்கி வச்சுருக்கோம், நம்மளை மீறி தூங்கிட்டோமே அப்படின்னு டயர்டான தான் அந்த மாதிரி தூங்கும். பட் 1 டே தூங்குனதுக்கே கண்டிப்பாக அவங்க என் மதியத்தில் இப்படி தான் லாக் பண்ணிட்டு தூங்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வில்லேஜில் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ நான் ஃபேஸ் பண்ணதுலேருந்தே மதியம் அவளை தூங்க வைக்க போனாலுமே திரும்ப நான் உள்ளே வேலை பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி யாராவது இருக்காங்களா, வந்தாங்களா, இல்லை நான் முழிச்சு தான் இருக்கேங்கிறதுக்காக ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டோர் குரங்கு வரும் அப்படிங்கிறதுக்காகவே லாக் பண்ணி வைக்கிறதா இருக்குது. இருந்தாலும் நான் இருக்கேன், நான் முழிச்சிருக்கேன்னு யாரோ ஒருத்தருக்கு ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கா மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை இந்த மாதிரி வில்லேஜில் ஸ்டிச் பண்ணுறவங்க, இல்லைனா வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறவங்களாம் அதெல்லாம் மேட்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள்.